அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தொல்லைக்காது சித்தர் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் தொல்லைக்காது சித்தர் சமாதி ஒன்று உள்ளது. இவரின் இப்பெயர் தெரியாது, தாய் தந்தை யார் என்று தெரியவே இல்லை. இளம் வயதில் இவர் தந்தையை இழந்தார். தாயார் அவருக்கு திருமண ஏற்பாடுகள் செய்தார். இதை விரும்பாத அவர் தன் குல தெய்வமான அம்மனிடம் முறையிட்டார். அப்போது அவரை அம்மன் அழைப்பது போல் குரல் வந்தது. அந்த வழியே நடந்து வந்தார். புதுவை அருகே உள்ள முரண்டாண்டியம்மன் பகுதிக்கு வந்தார். அங்கிருந்து முத்துமாரியம்மன் கோவிலை வந்தடைந்தார். அம்மனை வேண்டினார். அம்மனின் தரிசன காட்சியை கண்டார். அவருக்கு ஞானம் கிடைத்து விட்டது. பின்னர் அங்கிருந்து 5 மைல் தொலைவில் உள்ள புதுவைக்கு வந்தார். கடற்கரை அருகில் மணக்குளத்தின் கடற்கரையில் விநாயகரை வழிபட்டு வந்தார். விநாயகரை வழிபட்ட பின் முரண்டாண்டிக்கு சென்று வந்தார். அங்கு பிரெஞ்சு அதிகாரிகளின் தொல்லை அதிகமானது. எனவே அங்கிருந்து வெளியேறி புதுவை ஆனந்த ரங்கப்பிள்ளை தோட்டத்திற்கு வந்தார். அங்கு குடில் அமைத்து தங்கினார். அந்த இடம் அவருக்கு அமைதியை தந்தது. அவர் தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்தார். அவர்கள் குறை கேட்டு தீர்த்து வைத்தார். சித்து வேலைகள் புரிந்தார். அவர் தங்கியிருந்த குடிசையை சித்தன் குடிசை என்று மக்கள் அழைத்தார்கள். இன்று வரை இந்த பகுதி சித்தன் குடிசை என்றே அழைக்கப்படுகிறது. அவரின் காதில் பெரிய துளை இருந்தது. எனவே அவர் தொல்லைக்காது சித்தர் என அழைக்கப்பட்டார். காலை 5:45 முதல் மதியம் 12:30 மணி வரை, அதாவது 30 மணி வரை இது சிறப்பாக நடைபெற்று வந்தது. மணக்குள விநாயகர் கோவிலில் அழகான தங்கத்தேர் ஒன்று உள்ளது. பக்தர் நன்கொடையால் இது உருவாக்கப்பட்டது. தேர் செய்ய பயன்படுத்தப்பட்ட தங்கத்தின் மொத்த எடை 7.5 கிலோ. முக்கியமாக இதன் மதிப்பீடு ஏராளமானது. மணக்குளி விநாயகர் கோவிலின் மூலவர் ஒரு குளத்தின் மீது அமர்ந்திருக்கிறார். பீடத்தின் இடப்பாகம் மூலவருக்கு அருகில் அரை அடி விட்டத்தில் ஒரு ஆழமான குழி செல்கிறது. அதில் தீர்த்தம் உள்ளது. அதன் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதில் எப்போதும் வற்றாத நீர் உள்ளது. தொல்லைக்காது சித்தர் ஏகப்பட்ட சித்து வாழைகளை செய்து மிரட்டி காட்டியுள்ளார். முக்கியமாக தொல்லைக்காது இவருக்கு அதிகப்படியான அந்த காதில் துவாரம் இருந்ததனால் இவரை இவ்வாறே அளித்தார்கள். முக்கியமாக நம்முடைய நம்பிக்கையில் கடவுளுக்கு எப்படி முக்கியத்துவம் உண்டோ அதே அளவு அவரை நம்பி வழிபடும் அடியார்களுக்கும் உண்டு. இறைவன் மேல் கொண்ட பக்தியின் காரணமாக செய்த தியாகங்கள், இறையின்பால் பாடிய பாடல்கள் இவரின் மகிமைகளை நாடு முழுக்க பரப்பியதனால் அடியவர்களை சைவ வைணவ முறைப்படி நாயன்மார்கள் ஆழ்வார்கள் என அழைப்பார்கள். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று சினிமா பாட்டுக்கே இருக்கு. அதுபடி மனிதனாய் பிறந்தவர்கள் தான் வாழ்ந்த வாழ்க்கை, அவரால் பிறர் அடைந்த நன்மைகள், அவர்தம் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை, இயற்கை அளித்த கொடைகள் கொண்டு அவர்கள் நிகழ்த்திய சித்து லீலைகளை பொறுத்து இறைவனின் அடியார்களை சித்தர்கள் என வகைப்படுத்துவர். இறை வழிபாட்டோடு சித்தர்கள் வழிபாடு இப்போ பரவாயில்ல, அதாவது முக்கியத்துவமாகும். இனி வாரங்கள் நாம் சித்தர்கள் ஜீவ சமாதிகள் அனைத்தும் முக்கியத்துவம். சித்தர்கள் வழிபாடு தமிழகம் முழுக்க இருந்தாலும் பாண்டிச்சேரியை சுற்றி எண்ணிலடங்கா சித்தர்கள் ஜீவ சமாதிகள் இருக்கின்றன. தண்ணீரில் தாராளமாக சூழப்பட்டிருக்கும் பாண்டிச்சேரி கடலில் மூழ்காமல் காப்பது இந்த சித்தர்களின் சமாதிகளே என்று அதில் மாற்று கருத்து இல்லை. பண்டைய காலத்தில் வேதபுரி, வேதாபுரம், அகதீஸ்வரம், ஞானபூமி, சித்தர்கள் பூமி, பாண்டிச்சேரி, புதுச்சேரி என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் புதுச்சேரியை நோக்கி முக்கியத்துவமாக இருக்கும். முக்கியமாக இந்த புதுச்சேரியில் ஜீவசமாதிகள் அதிகமாக இருக்கின்றன. எந்த ஒரு காரியத்தை தொடங்குவது என்றாலும் விநாயகப் பெருமானை வணங்கிவிட்ட பிறகே தொடர வேண்டும் என்பதற்காக முக்கியமாக விநாயகப் பெருமான் கோவிலில் முக்கியத்துவமாக இந்த கோவிலுக்கு முக்கியத்துவம். மணக்குள விநாயகர் என்று முக்கியமாக மணக்குள விநாயகர் என்றாலேயே அனைத்து விதமான சிற்பக்குலையும் கொன்ற விநாயகப் பெருமான் மணக்குள விநாயகர் என முதலில் அழைக்கப்பட்டு காலப்போக்கில் இது மருவி மணக்குள விநாயகர் என அழைக்கப்படுகிறார்கள். முக்கியமாக புதுச்சேரியில் பிரான்ஸ் நாட்டினர் குடியேறுவதற்கு முன்பே இந்த கோவில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. கிழக்கு நோக்கி இருக்கும் இந்த கோவில் முன்பு பவனேஸ்வரர் விநாயகர் என்று அழைக்கப்பட்டதாம்.
அப்போது இருந்த மக்கள் இவரை வெள்ளைக்காரன் விநாயகர் என்று அழைத்தார்களாம். பல பிரசித்தி பெற்ற தனி விநாயகர் ஆலயங்களில் இந்த மணக்குள விநாயகர் ஆலயம் உண்டு. இந்த ஆலயம் பிரெஞ்சுக்காரர்கள் புதுச்சேரிக்கு வருவதற்கு முன்னாலேயே, அதாவது 1666ஆம் ஆண்டுக்கு முன்னாலேயே இந்த கோவில் இருக்கிறது என சொல்லப்படுகிறது. இந்த கோவிலின் வெளிப்புற சுவர்களில் வண்ணம் பூசப்பட்டு அழகாக காட்சியளிக்கிறது. அதை தாண்டி கோவிலுக்கு நுழையும் முன் நம்மை அங்கிருக்கும் ஒரு விநாயகர் வரவேற்கிறார். கோவிலின் உட்பகுதி அழகாக சுத்தமாக வைத்துள்ளனர். மேற்கூரையில் விநாயகர் பற்றிய பல காட்சிகள் ஓவியமாக திட்டப்படுகிறது. பாண்டிச்சேரி பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருந்தபோது இந்த விநாயகரை பலமுறை பிரெஞ்சு அரசு இதனை அகற்ற முற்பட்டனர். அதற்கு பிறகு வந்த பிரான்ஸ் நாட்டு பிரதிநிதிகள் தங்கள் மதத்தை பரப்புவதற்காக இடையூறாக இருந்த இந்த கோவிலை பலமுறை இடிப்பதற்காக முயற்சி செய்தார்களாம். ஆனால் பக்தர்கள் முயற்சியாலும் உள்ளூர் மக்களின் முயற்சியாலும் பலமுறை இந்த கோவில் இடிக்கப்படாமல் தடுக்கப்பட்டதாம். இதனால் ஆத்திரமடைந்த பிரெஞ்சு அரசு இந்த கோவிலுக்கு திருவிழா நடத்த தடுத்து விட்டனர். கொஞ்ச காலம் திருவிழாக்கள் ஏதுமின்றி இந்த கோவில் இருந்தது. அதன் பிறகு வந்த பிரெஞ்சு கவர்னர் டூப்ளேவின் முயற்சியினால் விநாயகருக்கு மீண்டும் முக்கியமாக திருவிழா நடத்தப்பட்டது. இந்த கோவில் சிறப்பம்சம் என்னவென்றால், தனிக்கோவில் கொண்டுள்ள விநாயகர் சன்னதியில் தங்கத்தால் ஆன மூலவர் கோபுரம் இருப்பது, அதாவது தங்கத்தாலான மூலவர் கோபுரம் இருப்பது இந்த தலத்தில்தான் என சொல்லப்படுகிறது. அதேபோல் இங்கு விநாயகருக்கு சித்தி புத்தி என்னும் மனைவியரும் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மேலும் மூலவருக்கு அருகில் இங்கு இருக்கும் சிறிய குழியில் இருந்து வற்றாமல் நீர் வந்து கொண்டே இருக்கிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மணக்குள விநாயகர் கோயிலுக்கு மேலும் ஒரு சிறப்பு என்ன என்றால், இங்கு ஜீவசமாதியாக இருக்கும் தொல்லைக்காத சித்தர்தான். தினம் தினம் விநாயகரை தரிசிக்க வரும் பக்தர்கள் இவரையும் தரிசிக்க தவறவில்லை. ஸ்ரீ தொல்லைக்காத சித்தர் ஜீவசமாதி அவர் வணங்கிய மணக்குள விநாயகர் கோவிலுக்குள்ளேயே அமைந்துள்ளது. இந்த ஜீவசமாதி கோவிலின் கருவறைக்கு பின்புறத்தில் உள்ளது. இந்த தொல்லைக்காத சுவாமிகள் இயற்பெயர் என்ன என்றால் தெரியவில்லை. தாய் தந்தையரும் தெரியவில்லை. எங்கிருந்து வந்தார் என்பதுக்கு யாருக்குமே தெரியவில்லை. ஆனால் எப்போது புதுவை கோரிமேடு அடுத்துள்ள முரண்டாண்டி என்னும் ஊரிலுள்ள அம்மன் கோவில்தான் அமர்ந்திருப்பாராம். இவருக்கு சிறிய வயதாக இருக்கும்போதே தந்தை தவறிவிட்டாராம். இளம் வயதிலேயே தந்தை எழுந்த சுவாமிகள் தாயார் தனக்கு திருமண ஏற்பாடுகள் செய்வதைக் கண்டு அதில் விருப்பமில்லாமல் தன் குலதெய்வமான அம்மனிடம் முறையிட்ட போது, அப்பொழுது அம்மன் தன்னை அழைப்பது போன்று ஒரு ஒலி கேட்க, அந்த ஒலியை கேட்டுக்கொண்டே சித்தபரமை விடுத்தவர் போல நடக்க தொடங்கியவர் முரண்டாண்டி என்ற ஊரை அடைந்துதான் தன்னிலை அடைந்தாராம். பின்னர் அங்கிருந்த முத்துமாரியம்மன் கோவிலுக்கு சென்று அங்கேயே தங்கி இடைவிடாது அம்மனை வேண்டிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அதி அற்புத அழகு வாய்ந்த அன்னையின் தரிசனம் கிடைத்தவுடன் ஞானமோயன நிலைக்கு சென்று யாவரையும் உணர்ந்தார். அங்கு சுவாமிகளுக்கு ஞானம் கிடைத்தது. அன்றிலிருந்து வாய்ப்பேச ஊமையானார். உடனே அங்கிருந்து 5 மைல் தொலைவில் உள்ள புதுவைக்கு சென்று கடற்கரை அருகில் இருந்த மணற்குளத்தங்கரையில் ஒரு விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்து அந்த விநாயகரை வழிபட்டு வந்தார். தினமும் காலை 5 மைல்கள் நடந்து புதுவை அடைந்து அங்கு விநாயகருக்கு மலர் அலங்காரம் செய்து பூஜை செய்து வழிபட்டு விட்டு பின்னர் அங்கிருந்து திரும்பவும் நடந்து முரண்டாண்டிக்கு வந்து அம்மனை வழிபட்டு வந்துள்ளார். இது அவரின் தினசரி வாடிக்கையானது. சுவாமிகள் எங்கிருக்கிறார், என்ன செய்கிறார் என்பதை மக்களால் கண்டுகொள்ள இயலவில்லை. ஆனால் யார் என்ன துன்பம் என்று சுவாமிகளை தேடி வந்து முறையிட்டாலும் அவர்களின் துன்பம் பறந்தோடியது. நோய் நொடிகள், துன்பத்தில் தவிப்போர் பிரார்த்தனைகள் சுவாமிகள் தரிசனத்தினாலேயே ஈடேறியது. சுவாமிகள் அருளிலிருந்து ஆத்ம பேரொளி வீசத் தொடங்கியது. வேறு சிலரோ சுவாமிகள் முகத்தில் பல மீசை தாடியோடு அழுக்கடைந்த வேஷ்டியுடன் பார்க்க ஒரு ஆண்டியைப் போல் இருந்ததினால் மக்கள் அவரை ஆண்டி என்று அழைத்தார்கள். அவரின் முரட்டுத்தனமான செய்கை கண்ட மக்கள் அவரை முரண்டு ஆண்டி என்று அழைத்தார்கள். முக்கியமாக காலப்போக்கில் அவர் தங்கியிருந்த ஊர் பெயரை கொண்டே முரண்டாண்டி சாவடி எனவும் முரண்டாண்டி எனவும் அழைக்கப்பட்டலாயிற்று எனும் சொல்லுகிறார்கள். அந்த காலத்தில் சுவாமிகள் பெயர் காரணத்தினால் முரண்டாண்டி சாவடி என்று அழைக்கப்படுவதை பிரெஞ்சு அதிகாரிகள் அப்படி அழைப்பதை தடை செய்தனர். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.